அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நாளைக்கு பிறகு ஒரு புதிய வீடியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவிலே முஸ்லீம்களோட கல்யாணம் எங்கே நடந்தாலும் சாப்பாடு வைக்க போகக்குள்ள சைட் டிஷ்காக இந்த மாசி சம்பல் இல்லாமல் வைக்கவே மாட்டாங்க. அவ்வளோக்கு ஸ்ரீலங்காவிலே இந்த மாசி சம்பல் ரெசிபி ஃபேமஸ். அந்த டேஸ்ட்டான மாசி சம்பல் ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு அதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். நான் காட்டுற மாதிரி கத்தியை கிட்டையால் வச்சு இப்படி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணினோம்னா எங்களுக்கு பொரிக்க போகக்குள்ளையும் நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கு. மாசம்பல் சாப்பிட போகக்குள்ள பெருசாக கடிபடுற மாதிரியும் இருக்கு. அதனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் இப்படி நூல் மாதிரி மெலிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பொரிச்சு எடுக்க போகக்குள்ள எங்களுக்கு சுருக்கான முறி வந்துடும். பொரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கு. எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி கையாலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் கலண்டு இப்படி எங்களுக்கு எல்லாமே ஒண்டாக வரும். அப்போ பொரிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. தாச்சி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாவினதுக்கு பிறகு வெங்காயத்தெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா சூடாவினதுக்கு பிறகு வெங்காயத்தெல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டுறணும். ஃபஸ்ட் டைம் இந்த வெங்காயமெல்லாம் பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக சூடான எண்ணெயில் வெங்காயத்தை சேர்க்க போகக்குள்ள சுருக்காண்டு பொரிஞ்சு இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். இப்படி நான் காட்டுற மாதிரி கலர் மாறி வந்ததுக்கு பிறகு எண்ணெய் வடிக்கிற கரண்டியால் நான் காட்டின மாதிரி நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எண்ணெய் வடிக்கிற ஏனத்தொண்டில் இறக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் உடையிற மாதிரி அந்த முறுக்கு மாதிரி நல்லா மொறுண்டு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் மாசி சம்பல் எங்களுக்கு சாப்பிட போகக்குள்ள பச்சையாக வெங்காயம் கடிப்படாது. மாசிய மாதிரி அதுவும் நல்லா முறிவிரிக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிச்செடுத்ததுக்கு பிறகு அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடும் சேர்க்கலும், அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி வெள்ளைப்பூடு சேர்க்கல. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தா தான் எங்களுக்கு மாசி சம்பல் நல்லா டேஸ்ட்டாக வரும், வாசமாகவும் இருக்கும். அதனால் மிச்சமே ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை. அது போட்டோடனே ஒரு செகண்டில் இப்படி சருவு மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இந்த காஞ்ச இலை மாதிரி இப்படி எண்ணெயெல்லாம் பொரிஞ்சதெல்லாம் அடங்கி வந்ததுக்கு பிறகு கருவேப்பிலையும் அதே எண்ணத்தில் இறக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் வடிகிறதுக்காக. இப்போ பொரிச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் ஒரு 3 ஹவருக்கு சரியும் எண்ணெயெல்லாம் காய வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நான் உடையிற அளவுக்கு நல்ல மொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு வெங்காயமெல்லாம். இந்த பதத்துக்கு நீங்களும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் அரிக்கி கையில் எல்லாம். ஒரு 3 ஹவருக்கு விட்டுட்டோம்னா அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் காஞ்சி வந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு தாச்சை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்திக்கிறேன்னா, அடுப்பை குறைச்சே வச்சு இந்த தேங்காய் பூவை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் எப்படி கரண்டியாலே அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை கலரெல்லாம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது மாதிரி வரணும். தேங்காயை இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வராமல் இந்த வெள்ளை கலர் அரிக்க போகக்குள்ளே நாங்கள் மாசி சம்பலில் சேர்த்துட்டோம்னா எங்களுக்கு சுருக்காண்டு மாசி சம்பல் கெட்டு போய்த்துரும். நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடவும் மேலா. அதனால் மாய்ச்சல் பார்க்காம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தாச்சி அடுப்பில் வச்சுட்டு நான் வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அதிலே ஒரு 50 கிராம் அளவுக்கு மாசியையும் எடுத்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிய விட்டுக்கோங்க.
அப்போ தான் அந்த மாசியோட வாசம் எங்களுக்கு மாசி சம்பல் பூரா இறங்கி மாசி சம்பல் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா பெரட்டி மாசியை நல்லா இந்த வாசம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்காமல் அப்படியே சேர்த்துட்டோம்னா எங்களுக்கு அந்த கல் கடிப்படுற மாதிரி மாசி கடிப்படாது. அதனால் மாசி கொஞ்சம் நல்லா முறிவி வரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு துண்டு கொச்சிக்காய் எடுத்து வச்சிக்கிறேன். அதையும் மாசியோடு போட்டு நல்லா அந்த துண்டு கொச்சிக்காயோட மாசியோட வாசம் நல்லா இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் போல் துண்டு கொச்சிக்காய் எடுத்து வச்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி துண்டு கொச்சிக்காய் சேர்க்கலும். நான் இதை கிழங்கு சம்பலுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சம்பல் இனியாவது கீரை வகைகள் செய்ய போக்கல அதை சேர்க்குறதுக்காக இந்த மாசி சம்பல் செஞ்சு எடுத்திருந்தேன். அதனால தான் கொஞ்சம் கூடையாக துண்டு கொச்சிக்காயும் சேர்த்துருந்தேன். அதில் நீங்கள் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் துண்டு கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த வாசமெல்லாம் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு அதில் பொரித்து வச்சிக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா உடைச்சி விட்டுட்டு கையால் சேர்த்துட்டு அதிலே நான் வறுத்து வச்சிக்கிற தேங்காயும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேசிக்காய் புளியும் சேர்க்கலும், அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி தேசிக்காய் புளி சேர்க்கல. இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீனியும் அதில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சோண்டு ஏண்டா அந்த உரப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டும் எங்களுக்கு செய்கிற போக்கல மாசி சம்பல் இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். ஒரு 5 மினிட்டுக்கு அடுப்பை குறைச்சி வச்சு நாங்கள் மாசி சம்பலில் சேர்த்திக்கிற எல்லாத்தையும் கரண்டியால் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் சேர்த்திக்கிற உப்பு சீனி பொரிச்ச வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் உடஞ்சி அந்த மாசியோடு சேர்ந்து வரப்போக்கல நல்லா டேஸ்ட்டாக இருக்கி. இப்போ எங்களோட மாசி சம்பல் ரெடி ஆகியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.